If it is 12, ஏன் 3 எலுமிச்சம்பழம் சூனி வைக்க போகிறீங்களா? இந்த வாக்கில் போகணும். சரி, இந்த வாக்கில் இந்த வாக்கில் ஸ்லோவாக இவன் கோவிந்த் இந்த நாயை நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. Amal is sleeping there. You. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிக்ஸ் கண்டென்ட் தமிழ். நான் உங்கள் சொல்கிறேன். இந்த வீடியோ இது ஒரு புதுசான வீடியோ எங்களுக்கு. ஸோ நாங்களே நீ ஃபுல்லாக சமைச்சு எப்படிலாம் செய்ய போகிறோம், என்னெல்லாம் செய்ய போகிறோம்னு சொல்லி ஃபுல்லாக காட்ட போகிறேன். என்ன சமைக்க போகிறோம்னு சொல்லி லாஸ்ட்டில் சொல்கிறேன். என் சேனலுக்கு நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் வாட்டி வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். என்ன வாங்கியிருக்கீங்க? தக்காளி, வெங்காயம், இது என்னது? சில்லி பவுடரு, புதினா வாங்கியிருக்காங்க, எலுமிச்சப்பழம். ஏன் 3 எலுமிச்சப்பழம் சூனி வைக்க போகிறீங்களா? தயிர், அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னது என்னது இன்க்ரீடியன்ஸ் இது எல்லாமே போடுவீங்களா? அடுத்த ஒரு மாதத்துக்கு இதை வச்சு தான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ இதை வச்சு தான் சமைக்க போகிறாங்க. என்ன ஒன்று ஒன்றா போடுற டக்குன்னு போடு. சும்மா நாங்கள் இருக்கோம் கர்நாடகாவில். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நான் சென்னை, என் ஃப்ரெண்டு கோவிந்த் நிறைய வீடியோவில் காட்டியிருக்கான், அவன் மதுரை, அப்புறமா கிருபான்னு ஒரு பையன் இருக்கான், அவன் கோயம்புத்தூர். இப்போது நாங்கள் வந்திருக்கோம் வீடு. அந்த பையன் பேர் வந்துட்டு நவீன், அவன் வந்துட்டு ஆந்திரா. இன்னொரு பையன் அவன் பேர் தான் அமர், அவன் வந்துட்டு கேரளா. ஸோ எல்லா சவுத் இந்தியனும் சேர்ந்து கர்நாடகாவில் இருக்கோம் நாங்கள். ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் கட் பண்ணணும். இதுப்பா இதெல்லாம் ஓகே ஓகே சொல்லித்தா. அம்மா சொல்லி தந்துருக்காங்க இதெல்லாம். ஓகே, அவள்தான் பேர் வாங்கிட்டான். நெக்ஸ்ட் உங்கள் அம்மாவுக்கு வீடியோ காட்டிடுவான், அவங்க அம்மாவுக்கு வீடியோ காட்டிடுவான், அவள்தான் பேர் வாங்கிடுவான். ஓகே, ரிமூவ் பண்ணணுமா? ஏய் நான் சமைப்பேன் ரூமில், தெரியும்டா. எப்போ சமைச்சிருக்கப்பா? ஏய் என்னடா இப்படி கேட்குறீங்க? போடு போடு. தக்காளி சோப்ஸ். அடுத்தது அப்புறம் வந்து பெரிய வெங்காயம் புரியுங்க. அதை மேலே கட் பண்ணிட்டு விட்டான். ஓ, ஒரு வெங்காயத்தை ஆஃபாக கட் பண்ணிவிட்டு இந்த வாக்கில் போடணும். சரி, இந்த வாக்கில் இந்த வாக்கில். ஓ, ஸ்மார்ட் ஸ்மார்ட். ஏய் அமர், வாடா. ஹாய் சொல்லிட்டே வா. Hi, சொல்றேன்மா. Hi. அவ்வளோதான். ஓகே இருக்குன்னு சொன்னான். சரி, காய்கறிலாம் வெட்டியாச்சு. என்னதான் சமைக்க போகிறோம் இப்போது? ஆட்டு கொட்டைய முட்டைக்குள்ள போட்டு 2 தீ கலந்த முட்டைக்குள் கொட்டை. 1 கிலோவா? 1 கிலோவா? No, 1 kilo, it came 1 kilo. மோர் தென் 1 கிலோவா? ஓகே. என்ன குழம்பு? சிக்கன். சிக்கனில் என்ன குழம்பு? சிக்கன் சிக்கன் கிரேவி தான். என்ன குழம்பு? ஸோ வாங்கின சிக்கனை வந்துட்டு கழுவணும் ஃபஸ்ட்டு. அவன் வீடு எவரி வாஷிங். How long it will take to wash? It won't take more than 3 minutes. Okay, but you will completely wash now? If you not wash means you will get smell. Oh, okay. நல்லா கழுவிட்டான் போல், நல்லா கழுவி இருக்கான். ஸோ இப்போ மசாலாலாம் போடுறது எடுக்க சொல்கிறான். வாட் அண்ட் ஆல் யூ கோயிங் டு மிக்ஸ்? This is turmeric powder. Turmeric powder, Okay. chilli, allam vellullai paste, okay. Garlic and ginger paste. curd, some curd, கொஞ்சம் தயிரும் ஆட் பண்ணுறாங்க. and lemon. அப்புறமா எலுமிச்சப்பழம். 1 lemon, 1 full lemon. Okay. According to our taste. Won't it add too much turmeric powder? It's enough.
much. Okay. Comes to this one, சில்லி பவுடரா? chili powder. If you added 2 spoons of chili powder means you need to add 1 spoon of காப்பிரைட்ஸ் ப்ரோ. காப்பிரைட்ஸ் வந்துரும் சொல்லி கட் பண்ணுறோம். hello. Okay, this one is there, no? You need to add 2 spoons. 2 spoons. Okay, enough. ஓகே ரைட். Good. அது வரைக்கும் எலிச்சப்பழம் அவங்க விட்டு சூரிய வைக்காது. யா யா யா. Curd, no need to add too much. ஓகே. This is only too much actually. Should not add more. இப்போ கடைசியாக எலிச்சப்பழம் போட போகிறாங்க. Bro, what are you doing, bro? Half lemon, isn't it? No, bro. ஃபுல்லாக போட்டு வந்துட்டு இப்போது நல்லா வந்துட்டு அதை மிக்ஸ் பண்ணுறான். அந்த மசாலாலாம் நல்லா வந்து சிக்கனுக்குள்ளே ஊறுற மாதிரி. I will keep this for 2 hours aside. But now time is not there, no? So I can keep this for a hour or half an hour. Okay. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பச்சை மிளகா போட்டு வதக்குறானுங்க. ஸோ அதை நல்லா வதக்கிட்டு மேலே வந்துட்டு வெங்காயம் போட போகிறாங்க. வெட்டி வச்ச வெங்காயத்தை வந்துட்டு ஃபுல்லாக போடுறோம். இப்போது போட்டுட்டு அதையும் வந்துட்டு வதக்குறோம். உப்பு வந்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கிட்டால் போதும். ஸோ ஒரு ஸ்பூன் போட்டான், அந்த ஒரு ஸ்பூனே போதும்னு சொல்கிறான். சிக்கன் ஆட் பண்ணும்போது தெரியாது. நெக்ஸ்ட் தக்காளியா? நெக்ஸ்ட் Bro, what bro? நெக்ஸ்ட் Becoming lessa. Fire. no. Okay. பெங்களூர். ஸோ வந்துட்டு இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அந்த வெங்காயம்லாம் வந்துட்டு நல்லா இதாகட்டும். நல்லா வந்துட்டு எண்ணெயில் இது ஆகிட்டு அப்புறமா நம்ம மேலே தக்காளி போடலாம். இப்போ தக்காளியும் போட்டாச்சு. தக்காளிலாம் போட்டு மேலே கொத்தமல்லிலாம் போட்டு நல்லா திருப்பியும் வதக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி அந்த சிக்கனை எடுத்து இதுக்குள்ளே போட்டுட்டு மேலே வந்துட்டு தண்ணி போட்டு விட்ருக்கோம். இப்போது இது நல்லா வந்துட்டு குக் ஆகணும். ஸோ அதனால மேலே வந்துட்டு ஒரு பிளேட் வந்துட்டு வச்சு மூட போகிறோம். A few moments later. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூடாக தான் இருக்குது. அதனால தான் இதை வச்சு இது பண்ணுறேன். நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். கொதிச்சிட்டு அப்புறமா எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வைக்கலாம் வெளியே. ஒரு வழியாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. ரொம்ப நேரம் இருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு உள்ளே பார்க்கும்போது நிறையா அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. பட் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இவன் வீடு தான் இது. நவீன், அவன் பேர் கிருபா. இன்னும் 2 பேர் வரான் ஊர்லேருந்து. ஆரம்பிக்கலாங்களா? ஸோ அவன் பேர் கிருபா, இவன் கோவிந்த். இந்த நாயை நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. இவன் அமரு, அவன் வீடு தான் இது. நவீன். சும்மா ஏதோ பண்ணுறேன்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தேன். If it is 12 means you only. Fish kebab. Now chicken kebab. Chicken. இன்னைக்கு ஒரு புட்டி. Exact. Rendra is there, but he is not there at that time, I think. No, he's Amar is sleeping there. You were sleeping there. Okay. Okay. No, I slept here only. No. Side of it. India. How to? இன்னைக்கு பேசலாம். நெக்ஸ்ட் உலக அரசியல் பேசலாம், அது பேசலாம். டேஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் பேச்சுலராக நாங்கள் சொல்லணுன்னா உண்மையாகவே நல்லா தான் இருந்துச்சு. அந்த சிக்கன் வெந்த விதமாக இருக்கட்டும், எல்லா மசாலாவும் மிக்ஸ் பண்ணதாகவும் இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு உண்மையாகவே நல்லா தான் இருக்குது.
என்னதான் இருந்தாலும் லேடிஸ் சமைக்கிற மாதிரி வராது. இதோட வந்துட்டு நான் சாப்பிட்டு முடித்து இந்த வீடியோவும் நான் வந்துட்டு முடிக்க போகிறேன். ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு பெஸ்ட் வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிஸ் கண்டென்ட் தமிழ். பாய். Like a Hellcat.